வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம ஓரியன் சீசன் 1 எபிசோட் 11 தான் வந்து பார்க்க போகிறோம். எப்பயும் போல சொல்கிறதா, நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு நிறுத்திக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணாதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எபிசோடுக்குள்ள வந்து போயிருந்தேன். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே முஷாஷி ஒன்று மட்டும் நல்லா கேட்டுக்கோ, உனக்குள்ள ஊடுருவி நான் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னை நோக்கி எத்தனை படைகள் வந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து சாகக்கூடாது. ஏன்னா நீ வந்து எனக்கு ரொம்பவே வந்து முக்கியமானவன். ஏன்னா நானும் ஜிசையும் வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சோம். பட் அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்கள கொண்டுட்டாங்க. ஜிஷைனா நீங்க வந்து பாப்ஸ் சொல்றீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். அதை வந்து சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்ல, உன் பாடி நான் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இவனுக்குள்ள வந்து போகுது. இப்போ உங்க ரெண்டு பேத்தையும் நான் வந்து ஒரே ப்ளோல வந்து கொல்ல போறேன் அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்றா. ஷீரோவும் நேனோவும் வந்து அவ பவர் எடுத்துருக்கிறத பார்த்து பயங்கரமா வந்து பயப்படுறாங்க. முஷாஷிக்குள்ள புகுந்து போகணும், நான் வந்து எப்பவுமே உங்க சைடு வரமாட்டேன் அப்படி சொல்லாத, எனக்கு கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷீரோ சொல்றான். இதுதான் நான் வந்து உன்னை கடைசியா பாக்குற நாள் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அவளோட ப்ளோ வந்து யூஸ் பண்றா. அந்த பையன் வேற லெவல் பண்ணிட்டான்ல, அப்போ நம்ம சர்வே ஆயிட்டோமா அப்படி சொல்லிட்டு மக்கள் வந்து பயங்கரமாக வந்து சந்தோஷமாகறாங்க. எல்லாருமே அந்த பையனுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு முஷாஷி வந்து காட்டுறாங்க. அவன் வந்து மறுபடியும் முஷாஷியா மாறி ஒரு மாதிரி வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கான். என் பாடி வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உணருது, என்னோட ஹார்ட் வந்து வேகமாக துடிக்குது. அந்த ஒரு பொண்ணு மூலியமா தான் நான் இப்போ வந்து சர்வே ஆயிருக்கேன். அப்புறம் முஷாஷியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே வராங்க. உனக்கு ஒன்றும் ஆகல அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்புறம் எப்படி உனக்கு அந்த பவர் கிடைச்சிச்சு அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உன்னோட எனிமையை வந்து ஒரே ப்ளோல வந்து நீ தோக்கடிச்சிட்ட அப்படி சொல்லும் போது ஆக்சுவலாக அது வந்து என்னோட பவரே கிடையாது அப்படி சொல்லிட்டு முஷாஷி சொல்றான். அப்போ அது என்ன வேற ஏதோ ஒரு கோஸ்டா இல்லை ஈவில் அப்படி சொல்லிட்டு சுகுமி கேட்க, அந்த பொண்ணு அப்படி சொல்லாத. அந்த பொண்ணு வந்து முஷாஷி நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டா. ஹே கொஜிரோ, பொண்ணுங்க வந்து உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொன்னாலே நீ வந்து அவங்க நீ நம்பிடுற, எங்க போய் நீ அடி வாங்க போறியா அப்படி சொல்லிட்டு நம்மளோட சுகி வந்து நம்ம கொஜிரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு எப்படி அந்த பாப்ஸை பத்தி தெரியும் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு அப்படியே முஷாஷியோட ஸ்வாட் வந்து பார்த்தோம்னா அது உடஞ்சு அப்படியே கீழே விழுகுது. என்னன்னு பார்த்தோம்னா அதோட பொட்டன்டியில தாண்டி நம்ம அது மேல பவர் யூஸ் பண்ணோம்னா இப்படிதான் உடஞ்சு விழுந்துருமாமா. ஆனா முஷாஷி நீ தான் வந்து எங்களை சேவ் பண்ண அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து முஷாஷி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அங்க இருந்த மக்கள் இந்த ஒரு பெரிய ஹோல் எப்படி வந்துச்சு அப்படி சொல்லிட்டு வந்து அந்த ஹோல் வந்து காட்டுறாங்க. இங்க வந்து வானத்துல யாரும் வந்து ஓட்ட போட்டு வெளியே வராங்க. அந்த வானத்திலிருந்து ஏதோ ஒரு பெரிய கல்லு மாதிரி வந்து விழுகுது. யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஷீரோவும் நேனோவும் தான். ஏன்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய கிச்சன் இருக்கு தெரியுமா, அது எடுத்துட்டு அந்த ஓட்ட வழியிலிருந்து வெளியே வராங்க. மாஸ்டர், உங்களோட டெக்னிக்னால நம்ம வந்து எப்படியோ தப்பிச்சிட்டோம். அந்த காட்ஸை நம்ம கண்டுபிடிச்சாலும் அவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாலே அப்படி சொல்லிட்டு இவ சொல்லும் போது நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அவளை கண்டிப்பா பிடிப்பேன் அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். அப்புறம் அப்படியே இங்க பார்த்தோம்னா நிறைய கிச்சு பிளட் அடிக்க வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த போர்ல நிறைய பேர் செத்துருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாத்துக்காகவும் ஒரு ஃபியூனரல் மாதிரி இங்க வந்து நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. ஒரு புஷிக்கு வந்து இப்படிதான் மரியாதை கொடுப்பாங்களோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். அங்கிருந்து ஒரு சின்ன பையனும் அம்மா அப்பா என் கூட வாங்க அப்படி சொல்லிட்டு அவங்களோட ஸ்வாடை பார்த்து வந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். யாருனாலையும் அவங்களோட ஸ்வாடை விட்டுட்டு வந்து போக முடியாது, ஏன்னா அது அவங்களோட நினைவு சின்னமா இருக்கு. அந்த கெச்சுச்சு பிளேட் வந்து ஒரு கைண்டான ஒரு ஸ்பெஷல் தான். அதை யூஸ் பண்ண அவங்களோட ஃபீலிங்ஸ் அந்த ஒரு பிளேட் குள்ள தான் இருக்கும். புஷிஷோட லைஃப்ல வந்து அவங்களோட கட்டானா வந்து அவங்களுக்கான ஒரு அடையாளம் அப்படி சொல்லிட்டு சுகுமி சொல்றா. அஃப்கோர்ஸ் எங்க அப்பா வந்து இது சொல்லியிருக்காரு அப்படி சொல்லிட்டு நம்மளோட கொஜிரோ வந்து சொல்றான். ஆமா, நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே அந்த மாதிரி ஒரு கட்டானா இருக்கும். இது வந்து எங்க அக்கா எனக்கு கொடுத்தது. இந்த கட்டானாவை தான் நான் வந்து ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னதான் இருந்தாலும் நான் வந்து சாகர வரைக்கும் யூஸ் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றா. இப்போ நம்ம யூஸ் பண்ண முடியலனா எப்பவுமே யூஸ் பண்ண முடியாது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க அப்படி மாதிரி சமாதானப்படுத்துற எல்லாத்தையும். இங்க நம்ம ஹீரோ இறந்தவங்களால பார்த்து சோகப்பட்டு இருக்க. இங்க ஏதோ ஒரு இடம் மாதிரி வந்து காட்டுறாங்க. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு அப்புறம் இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து தங்கறதுக்காக அவங்க 3 பேருக்கு வந்து ஒரு ரூம் வந்து இந்த பொண்ணு தந்திருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க நம்ம மார்னிங் வந்து காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் அவனோட கெச்சிச்சு பிளேட் ட்ரையல் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்க போறான். அங்க இருந்த மக்கள் எல்லாருமே வந்து போன தடவை ட்ரையல்ல வந்து ஃபெயில் ஆன பையன் தானே இவன் அப்படி சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. அவனுக்குள்ள வந்து பிளாக் ஸ்டோன் எல்லாம் வந்து அது பார்த்தோம்ல நம்ம அப்படி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து தூங்குறதுக்கு சீக்கிரமா போயிடுவேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னது வந்து கேக்குது. அப்படி நான் பண்ணனா முஷாஷி வந்து ஒப்சிடியன் பவர் வந்து இழந்துருவான். அப்ப நான் இந்த தடவை வந்து பயங்கரமா இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு நம்ம கொஜிரோ வந்து சொல்றான். நம்ம முஷாஷி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்வாட் வந்து செலக்ட் பண்ணிருப்பான்ல, அதே ஸ்வாட் வந்து இப்பவும் செலக்ட் பண்ணிருக்கான். இப்போ வந்து அந்த ஸ்வாட் ட்ரையல் வந்து ஸ்டார்ட் ஆக போது. இப்போ க்ளோ ஆச்சுன்னா அது வந்து செலக்ட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே வந்து க்ளோ ஆகலை நான் உன்னை வந்து அது ரிஜெக்ட் பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்வாடையை பாக்குறான். அப்புறம் நம்ம ஹீரோ ஹே சுகுமி, ஒருத்தவங்களோட கட்டான வந்து அவங்களுக்கான அடையாளம் சொல்லிட்டு நீ சொன்னீல, ஆனா இப்போ வந்து எனக்கு எந்த விஷயத்தை நம்புறதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது இந்த மாதிரி இடத்துல எதுக்கு அந்த விஷயத்தை சொல்ற அப்படி சொல்லிட்டு நம்ம சுகுமி வந்து கேட்கறா. உனக்கு தெரியும் எனக்கு பிடிச்ச பாப்ஸ் வந்து எப்பவுமே வந்து அவங்களோட ஸ்வாட் வந்து முக்கியமா நினைப்பாரு. நீ இப்ப பண்ற விஷயத்துல நீ லாயல்ட்டியா இருந்தீங்கன்னா உனக்கான ஸ்ட்ரென்த் ஒன்று தேடி வரும். அண்ட் யாரையுமே காட்டி கொடுக்காம வாழ்றது ஒரு புஷியோட வாழ்க்கை அப்படி சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இப்போ நான் இந்த கட்டான எடுக்கலன்னு வச்சுக்கோ, ஒரு புஷியோட வாழ்க்கை எப்ப இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரியும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அது நிரந்தரம், ஆனா நம்ம ஒன்று பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அவங்க நம்பிட்டு இருந்ததை நம்ம பண்ணி காட்டுறதை நம்மளோட இதுவே. இந்த ஸ்வாட் என்னதான் அடையாளமா இல்லாட்டினாலும் அவங்களுக்காக இதை நான் பண்ணிதாகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். கொஜிரோவும் அவங்க அப்பாவை பத்தி யோசிச்சு பாக்குறான். அண்ட் அந்த பொண்ணு வந்து அவங்க அக்காவை பத்தி யோசிச்சு பாக்குறா. என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த கிச்சிச்சு பிளேட் வந்து எடுக்க அது நம்ம ஹீரோ எடுத்த செகண்ட் வந்து அவனை சுத்தி ரெட் கலர் லைட்டா வந்து வருது. நம்ம ஹீரோ வந்து இப்ப பாஸ் ஆயிடலாம்.
ஒரு வழியா நீ வந்து ஜெயிச்சிட்ட முஷாஷி அப்படி சொல்லிட்டு நம்மளோட கொஜிரோ வந்து சொல்கிறான். நம்ம சுகுமே பயங்கரமாக சந்தோஷப்படுறான். ஆனால் அதை விட ஆச்சரியம் என்னன்னா அந்த ஊர் மக்களால் நம்ம ஹீரோ சுற்றி பயங்கரமாக வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. ஏன்டா என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரையிலே நான் வந்து ஜெயிச்சிட்டேன், என்னை கூட இப்படி பாராட்டல அப்படி சொல்லிட்டு நம்ம கொஜிரோ வந்து யோசிக்கிறோம். உனக்கு ஞாபகம் இருக்கா உன்னோட ட்ரையில் உனக்கு என்ன கலர் வந்துச்சு? ப்ளூ கலர் வந்துச்சு. அப்படியே முஷாஷி பாரு ரெட் கலர். அந்த ரெட் கலர் வந்து ரொம்பவே ரேரானது. டோட்டலாக 5 கலர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்களே, அதில் நம்ம ஹீரோட ரெட் கலர் அது ரொம்பவே ரேரானது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரென்த் ஆனது, எது அவனுக்கு ஸ்ட்ரென்த் ஆனது ரேரானது கிடைச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம கொஜிரோ வந்து பயங்கரமாக ஆச்சரியப்படுறான். இது நம்ம வந்து கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு இவங்களாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் முஷாஷி வந்து இப்போ உன்னோட ஸ்ட்ராங் ஆகிட்டா அப்படி சொல்லிட்டு சுகுமி நம்ம கொஜிரோ பார்த்து சொல்றா. அப்புறம் நம்மளோட முஷாஷியும் ஹே கொஜிரோ உங்ககிட்ட நான் ஒன்று பேசணும் அப்படி சொல்லிட்டு நம்ம கொஜிரோ வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறான். உன்னோட ஃபர்ஸ்ட் ட்ரையல்ல வந்து உனக்கு ஏதோ பாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு போச்சு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா வந்துட்டு போச்சு, அதை எனக்கு ஞாபகம் இல்லை அப்படி சொல்லிட்டு இவன் சொல்றான். ஓ அப்படியா, ஆனா எனக்கு வந்து பாப்ஸ் வந்து கனவுல வந்தாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி எனக்குள்ள ஒரு பொண்ணு இருந்தது தெரியுமா, அந்த பொண்ணுக்கு வந்து பாப்ஸை பத்தி தெரியும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்ன சொல்ற நீ? ஆமா உங்க அப்பா அவளுக்குன்னு தெரியும். உங்க அப்பா அவளை பத்தி என்னன்னு சொல்லியிருக்காரு? இல்ல சொன்னதே கிடையாது. அவர் எனக்காக விட்டுட்டு போனது இந்த ஒரு கட்டானா அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கான அந்த ஸ்டீல் ஹவுஸ் ஆன பைக் மட்டும் தான். இந்த ஒரு வெஹிக்கிள்ஸ் தானே அந்த ஒரு புஷிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கரெக்டு தானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம டவுன்ல வந்து இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்ததே கிடையாதுல்ல, அப்போ எப்படி நம்மளோட பாப்ஸ் மட்டும் இந்த ஒரு பைக் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். அப்படின்னா நம்மளோட பாப்ஸுக்கு வந்து டவுன் விட்டு வெளியே ஒரு கனெக்ஷன் வந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் தான் இன்னொரு குரல் சொல்லுது, ஒரு மிடில் ஏஜ்டு மேன் ஒயிட் கலர் ஹேர், அவனோட கண்ணுல வந்து ஒரு கோடு அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா. அந்த ஒரு மேனுக்குள்ள தானே நம்மளோட காடஸ் வந்து இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா. அந்த ரெட் கலர் ஹேர் வச்சிருக்கிற பையன் வந்து காடஸோட ஹோஸ்டா இருந்தானா? அப்ப அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே பொய் அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கும்போது இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அவன் வந்து மறைஞ்சு இது வரைக்கும் 15 வருஷம் ஆகுது அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. அந்த காடஸ் வந்து டிஃப்ரெண்டான வெசல் வந்து சூஸ் பண்ணும்போது அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் வந்து இருக்கணும். அந்த ஒரு பையன் பேர் வந்து முஷாஷி, அவனுக்கு அந்த காட்ஸை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி சொல்லிட்டு இவர் சொல்றாரு. கொஜிரோ வா போனா எல்லாரும் போயிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சுகுமி கொஜிரோ வந்து கூப்பிட. பட் நம்ம கொஜிரோ வந்து ஏதோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். டேட் நான் எப்பவுமே வந்து உங்களமா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா நான் வந்து என்னோட லைஃபை ஃபுல்லாமே அந்த ஒரு டவுன்ல தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். கொஜிரோ நீ வந்து எப்பவுமே இந்த ஒரு கண்ட்ரியோட பெருமை தான். இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஓனி வந்து வணங்கிட்டு இருக்காங்க, பட் நம்ம அந்த ஓனி வந்து அழிக்கிறது நம்மளோட வேலை. கொஜிரோ நீ வந்து எப்பவுமே பயன்பட மாட்டேன்னு சொல்லிட்டு நினைச்சிடாத. நீ பிறந்தது ஒரு பெருமையான ரத்தத்தில், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னதை இவன் ஞாபகப்படுத்தி பார்க்குறான். ஆனால் இப்போ நான் எங்கள் அப்பா சொன்ன மாதிரி அந்த ஒரு புஷியோட உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணனா அதை பற்றி நான் ஏதோ கண்டுபிடிப்பேன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவன் சொல்கிறான். அப்புறம் அங்கே இருந்த புஷிஸ் எல்லாம் அவங்களோட பயணத்தை வந்து தொடர்றாங்க. இவன் எதுக்கு வராமல் இருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்மளோட சுகுமி வந்து பேசிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு நீ அவனோட ஸ்ட்ராங்கஸ்டானால அவன் எதுவும் நினச்சிக்கிட்டான் போல அப்படி சொல்லிட்டு இவன் சொல்லும்போது நம்ம கொஜிரோவும் அவளோட மண்டையில் வந்து ஏதோ ஒன்று வைக்கிறான். நான் வந்து அப்படி நினைக்கல, நான் வந்து நம்ம பயணத்துக்கான ஃபுட் அண்ட் வந்து சப்ளைஸ் எல்லாம் எடுக்க போனேன் அப்படி சொல்லிட்டு இவன் சொல்கிறான். இப்போ நம்ம எல்லாரும் வந்து கிஷன் வந்து தோக்கடிக்க தானே போகிறோம், அதுக்காக தான் நான் வந்து மேப் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லும்போது எது மேப், இவ்வளவு பெரிய மேப்பை நான் பார்த்ததே கிடையாது அப்படி சொல்லிட்டு ஹினாமோட்டோ அப்படிங்கிற வில்லேஜ் எல்லாம் வந்து இவங்க பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இவங்களும் நெக்ஸ்ட் எங்க போறதுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் நம்மளோட கொஜிரோ நம்ம வந்து வெஸ்ட் சைடு வந்து போனோம்னா ஒரு இடத்துக்கு வந்து போகலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே தான் இருக்கோம், அப்புறம் இங்கே வந்து நம்ம போனோம் அப்படி சொல்லிட்டு நம்ம கொஜிரோ சொல்றோம். அப்போ அந்த மைனுக்கு வந்து நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து யோசிக்கிறாங்க. கொஜிரோ இப்போ நீ வந்து தயாரா இருக்கே அப்படி சொல்லிட்டு நம்ம இருக்கும்போது நான் வந்து எப்பவுமே தயாராக தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம இவன் வந்து சொல்றான். இப்போ நம்ம எல்லாருமே வந்து வெஸ்ட்டுக்கு வந்து போக போறோம். நம்மளோட கனமேக்கி பேண்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல இவங்க அப்படியே சந்தோஷமா வந்து போறாங்க. அப்புறம் எபிசோடோட லாஸ்ட்ல ஏதோ ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கா. அப்புறம் அந்த பொண்ணை காமிச்சு இந்த ஒரு எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு எபிசோட் வந்து முடியுது. அடுத்த எபிசோட பார்க்கணும் நம்மளோட சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் வந்து அழுத்திக்கோங்க. இந்த அனிமையில இன்னொரு லாஸ்ட் எபிசோட் தான் இருக்கு. ஸோ அந்த எபிசோட் வந்து உண்மையாலுமே நல்லா இருக்கும் அண்ட் செகண்ட் சீசன் நான் வந்து கண்டிப்பா போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.